உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை கத்தாப் அவர்களுடைய வளர்ப்பு மகன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னரே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபி. அவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் ஆமிர் பின் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் பனு அனஸ் குலத்தில் பிறந்தார்கள். ஆனால் இவர்கள் வளர்ந்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டில்தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை கத்தாப் இவர்களை தத்தெடுத்து வளர்த்தார்கள். இதனால் அரபுகளின் வழக்கப்படி ஆமிர் பின் கத்தாப் என்று அழைக்கப்பட்டார்கள். வளர்ப்பு மகன்கள் தன்னுடைய உண்மையான தந்தையுடைய பெயரால் அழைக்கப்பட வேண்டும் என்ற குர்ஆன் ஆயத்துக்கு பிறகு ஆமிர் பின் ரபியா என்று அழைக்கப்பட்டார்கள். நபியவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை எத்தி வைத்த உடனேயே இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதனால் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் முந்திக் கொண்டவர்களின் பட்டியலில் இவர்களும் சேர்ந்து கொண்டார்கள். ஆனால் இதனால் சமூக அழுத்தங்களுக்கும் தொந்தரவுகளுக்கும் முகம் கொடுக்க வேண்டியிருந்தது. இதனால் தனது மனைவி லைலா பின் ஹதுமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் அபிசீனியாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள். நபி அவர்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து விட்டார்கள் என்ற செய்தி இவர்களை அடைந்ததும் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள். இதனால் 2 ஹிஜ்ரத்துக்களும் செய்த ஒரு சில தம்பதிகளில் இவர்களும் இடம் பிடித்துக் கொண்டார்கள். மதீனாவில் அமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் சகோதரராக இணைக்கப்பட்டார்கள். இஸ்லாத்துக்காக தங்களால் முடிந்த அனைத்து தியாகங்களையும் சலிக்காமல் நிறைவேற்றினார்கள். பத்ர், உஹது போன்ற போர்களில் கலந்து வீரமாக போரிட்டார்கள். இவர்கள் நபியவர்களிடம் இருந்து சுமார் 22 ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை அறிவித்து தந்திருக்கிறார்கள். நபியவர்கள் பயணத்தில் ஒட்டகத்தின் மேல் நஃபில் தொழுத பிரபலமான ஹதீஸ் இவர்கள் அறிவித்ததுதான். நபியவர்களுடைய காலத்துக்கு பின் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் தற்காலிக அமீராக மதீனாவில் இவர்கள் பணியாற்றியிருக்கிறார்கள். ஹிஜ்ரி 35 உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதை தொடர்ந்து அரசியல் சமூக நிகழ்வுகளிலிருந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஷஹாதத்துக்கு சில மாதங்களுக்கு பிறகு ஹிஜ்ரி 36 மதீனாவில் இவ்வுலகை விட்டும் பிரிந்தார்கள். இதுதான் பொறுமை, வீரம், சமூக சேவை கலந்த ஆமிர் இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.